இரும்பு சத்து மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவுகள். தானம் செய்த பிறகு அசைவ உணவுகளான இறைச்சி, மீன், முட்டை, சைவ உணவுகளான கீரைகள், பருப்பு வகைகள், பயிறுகள், பீட்ரூட், மாதுளை, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம், முழு தானிய ரொட்டிகள், பன்னீர், தயிர் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். இது புதிய இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு உதவும். வைட்டமின் சி உணவுகளை தொடரவும். இரும்பு சத்தை உடல் சரியாக உறிஞ்சுவதற்கு சிட்ரஸ் பழங்கள், நெல்லிக்காய், தக்காளி, குடைமிளகாய் போன்ற வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை இப்போதும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். சீரான சத்தான உணவுகள். இரத்த தானம் செய்த பிறகு சமச்சீர் உணவு உட்கொள்வது அவசியம். கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாதுக்கள் என அனைத்தும் அடங்கிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உடனடியாக உடலில் சர்க்கரை அளவை உயர்த்தவும் ஆற்றலை வழங்கவும் ஒரு சிறிய சிற்றுண்டி அல்லது இனிப்பு சாப்பிடலாம். இரத்த தான மையத்திலேயே ஜூஸ், பிஸ்கெட் அல்லது ஒரு கப் இனிப்புடன் கூடிய டீ, காஃபி வழங்கப்படும். அதை அருந்துவது நல்லது. தானம் செய்த பிறகு சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம். நார்ச்சத்து நிறைந்த முழு தானியங்கள், பழங்கள், காய்கறி உணவுகளை சேர்ப்பது செரிமானத்தை சீராக்க உதவும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.